நம்மெல்லாம் பொதுவா முருகப்பெருமான் திருக்கோவில்களுக்கு போனா திருநீர் நம்மளுக்கு தருவாங்க. அப்படிப்பட்ட அந்த திருநீருடைய மகிமையை பத்தி நம்ம இப்போ ஒரு கதை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு நெசவாளி இருந்தாராம். நெசவாளினா தெரியும்ல, நெசவு நெய்கிறவர், துணி நெய்கிறவர். அவருக்கு என்னன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் ஒரு பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. அவரை அதை தீர்த்து பார்க்கலாம் எவ்வளவோ ஒழிச்சு பார்த்துட்டாரு, ஆனால் அது தீரவே இல்லை. ஒரு நாள் நம்ம நெசவாளி நடந்து போய்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு பெரிய மரம் சிலு சிலுன்னு காத்தடிக்குது. உடனே நம்ம நெசவாளி சரி இங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலான்னு நம்ம நெசவாளி வந்து மரத்தடியில் உட்கார்றார். சரி, உட்காந்தா அங்கே 4 ஊர் மக்கள் பேசிக்கிட்டு போகிறாங்க. என்ன பேசிக்கிட்டு போகிறாங்கன்னா, என்ன நாளைக்கு நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மகான் வராரா, அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா. சரி, நாளைக்கு போய் நம்ம அவரை கண்டிப்பா பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு போறாங்க. எப்படி நம்ம ரத்னகிரி பாலமுருகனுக்கே நம்ம பாலமுருகன் அடையமே சுவாமிகள் அவரையே அர்ப்பணிச்ச மாதிரி அப்படி ஒரு மகான் வரானா பாத்துக்குங்க, ஊர் மக்கள் விடுவாங்களா? உடனே நம்ம நெசவாளி சரி வரலாம், சீக்கிரமே வந்துருச்சா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இவர் என்ன நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சாரு, சீக்கிரமாகவே குளிச்சுட்டு அங்கே போய் அந்த மகான் இருக்க இடத்துக்கு போகிறார். சரி, போய் பார்த்தா ஒரு பெரிய கியூ நிற்கிது. அது சரி, நெசவாளி சரி வந்துட்டோம், வந்த உடனே வந்துட்டோம் மகானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு இவர் கியூல வெயிட் பண்றார் நெசவாளி. சரி, சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கியூல நிக்கிறதே பிடிக்காது. ஆமா ஆமா ஆமா, அவங்க என்ன செய்வாங்கன்னா கியூலையே முந்தி அடிச்சுக்கிட்டு நான் தான் முதல்ல வந்தேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இப்ப டீ குடிக்க தாங்க போனேன், நான் தாங்க முதல்ல வந்தேன் அப்படின்னு முந்தி அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. போய் சொல்றது. ஆனா நம்ம நெசவாளிலாம் அப்படி இல்லை, நல்லவர். சரி வந்துட்டோம், கியூல நின்னே போய் பார்த்துடலாம் அப்படின்னு அவர் நிற்கிறார், ஒரு முடிவா இருக்காரு. உடனே நம்ம நெசவாளிட்டன்னு வந்துருச்சு. நெசவாளி வணக்கம் சுவாமிஜி அப்படின்னு சொல்றார். சரி, உடனே நம்ம மகான் முருகா எப்படி இருக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்றார். சரி, உடனே அதுக்கு நம்ம நெசவாளி சொல்றாரு, என்ன சுவாமிஜி எனக்கே நிறையா பண கஷ்டம் இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் உங்களை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம மகான் சொல்றாரு, சரி நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டார். சரி, உடனே அதுக்கு நம்ம நெசவாளி சொல்றாரு, நான் துணி நெய்வேன் சுவாமிஜி, நான் ஒரு நெசவாளி அப்படின்னு சொல்றார். சரி, உடனே அந்த மகான் சரி நீ நெசவு நெய்றதுக்கு முன்னாடி தினமும் சாப்பிடுவேல, அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 108 தடவை, எத்தனை தடவை? 108 தடவை. 108 தடவை சரவணபவா 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 அப்படின்னு முருகப்பெருமான நினைச்சு நீ மனமுருக 108 தடவை அதை சொன்னேனா உன் பண கஷ்டம் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு மகான் சொல்றார். உடனே நம்ம நெசவாளி சுவாமிஜி எனக்கே நான் கடகடன் சாப்பிட்டுட்டு நான் வந்து நெசவுனையை போயிடுவேன் சுவாமிஜி, 108 தடவை சரவணபவா சரவணபவா சரவணபவான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குமா சுவாமிஜி? அதனால இன்னொரு வழி ஏதாவது சொல்லுங்க சுவாமிஜி அப்படின்னு நெசவாளி மகான்கிட்ட கேட்குறார். உடனே அதுக்கு நம்ம மகான் சரி அப்ப நீ யாராவது ஒரு 2 பேருக்கு இல்லை ஒருத்தருக்குன்னே வச்சுக்குவேன், ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்கள அப்படி ஒருத்தரா, அவருக்கு ஒன்னால முடிஞ்ச ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உணவு தினமும் அழுந்து
அப்படின்னு சொல்றார். சரி. உடனே அதுக்கும் நம்ம நெசவாளியை பாருங்க, சுவாமிஜி அப்படி யாராவது ஒருத்தவங்க பசியோடு இருக்காங்களான்னு பார்த்து தேடி அன்னதானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குமா சுவாமிஜி? முடியாது முடியாது முடியாது. இருக்கிறதுலே ஒரு ஷார்ட்கட்டா ஒரு வழி சொல்லுங்க சுவாமி, பைபாஸ் மாதிரி அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு நம்ம மகான், சரி அப்போ உனக்கு 108 தடவை சரவண பவா சரவண பவா சரவண பவான்னு உனக்கு சொல்ல முடியல, டைம் இல்லை. ஆமாம். ஒருத்தருக்கு உன்னால முடிஞ்ச அன்னதானத்தை போட்டுட்டு உனக்கு சாப்பிட முடியல, அது முடியல. சரி அப்ப யாராவது ஒரு பெரிய முருக பக்தர் இருப்பார்ல, ஆமா, அவரை வந்து நெற்றியில திருநீர் நிறைய பூசியிருக்கணும். அவரை நீ தினமும் பார்த்துட்டு வந்து சாப்பிடுவியா? இதுவாது உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு நம்ம நெசவாளி, சுவாமிஜி எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சுவாமிஜி, ரொம்ப நன்றி சுவாமிஜி அப்படின்னு சொல்றார். சரி. உடனே நம்ம மகான், சரி 108 தடவை சரவண பவா சரவண பவா சரவண பவான்னு ஒன்று சொன்னேனே, ஒருத்தருக்கு அன்னதானம் போட சொன்னேனே, அதெல்லாம் உனக்கு முடியாதுன்னு சொன்ன, இது மட்டும் உனக்கு எப்படி ஈஸியா இருக்கும்னு கேட்கிறார். கரெக்டான கேள்வி. உடனே அதுக்கு நம்ம நெசவாளி சொல்றாரு, என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு வீடு இருக்கு. அது சரி. அது ஒரு குயவர் வீடு. அந்த குயவர் பெரிய முருக பக்தர். அவர் எப்பயுமே நெற்றியில திருநீர் பூசி இருப்பார், மங்களகரமா இருப்பாரு. அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சுவாமிஜி, பசிச்சா வந்து பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்றலாம் சுவாமிஜி, ரொம்ப ஈஸி சுவாமிஜி, அதனால தான் சுவாமிஜி சொன்னேன் அப்படின்னு சொல்றார். உடனே நம்ம மகானும், சரி நல்லது போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாரு. சரி. அந்த நாள்ல இருந்து நம்ம நெசவாளி என்ன செய்வாரு, காலையில் எந்திரிச்ச உடனே பாப்பார் வர ஃபர்ஸ்ட் உடனே வெளியே வாசல்ல வந்து எட்டி பார்ப்பார், குயவரை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவார். சரி. அடுத்து திருப்பி பசி வந்தா குயவரை நல்லா பார்ப்பாரு, சாப்பிடுவார். சரி. வருவாரு எட்டி பார்ப்பாரு, சாப்பிடுவார். வருவாரு எட்டி பார்ப்பாரு, சாப்பிடுவார். ரொம்ப ஈஸியான வேலை. இப்படியே நாள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம நெசவாளிக்கு பசி வந்துடுது. சரி குயவரை பார்த்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு வாசல்ல வந்து எட்டி பார்த்தா அங்க குயவரை காணோம். உடனே நம்ம நெசவாளி, சரி நம்ம வேலையை தொடங்குவோம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பசி வரும்போது குயவரப்பா வந்திருப்பாரு, பார்த்துட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு இவர் என்ன செய்யறாரு, துணி நெய்ய போயிடுறாரு, அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். சரி சரி சரி. நம்ம நெசவாளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பசி வருது, அப்புறம் கொஞ்சம் கொலை பசி ஆயிடுது. சரி. உடனே நம்ம நெசவாளி, சரி இப்போ கண்டிப்பாக அந்த குயவர் வந்திருப்பாரு, பார்த்துருவோம், போய் பார்த்துட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு அப்போ வாசலில் வந்து எட்டி பார்ப்பறாரு. அப்பையும் குயவரை காணோம், முறிய ஜோதனை ஒன்றாரு. உடனே நம்ம நெசவாளி வேற கொலை பசியா, சரி வீட்டுக்கே போயிடுவோம் குயவர் வீட்டுக்கு அப்படின்னு என்ன செய்யறாரு, நெசவாளி குயவர் வீட்டுக்கு போறார். சரி. குயவர் வீட்டுக்கு போனா அங்க குயவருடைய மனைவி இருக்காங்க. சரி. உடனே நம்ம நெசவாளி, அம்மா குயவர் எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க. சரி. உடனே அதுக்கு நம்ம அம்மா, அவரா குயவர் இப்ப மண்ணெடுக்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி. இருக்கிற பசியோட நம்ம நெசவாளி, சரி மண் எடுக்கிற இடத்துக்கே போயிடுவோம், அப்புறம் என்ன செய்யறாரு, வேகமா மண் எடுக்கிற இடத்துக்கு போறார். சரி. இப்படி மண் எடுக்கிற இடத்துக்கு நெசவாளி போறார். சரி. அங்க நம்ம குயவர் மண்வெட்டியை வச்சு மண்ணை வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கார். சரி. வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தா டொங் டொங் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. சரி. குயவர் என்னதுடா சத்தம் கேக்குதுன்னு மண்ணெல்லாம் விலக்கி பார்த்தா அதுக்குள்ள ஒரு தங்க புதையல் இருக்கு. குயவருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி. சுத்து முத்து பாக்குறாரு, யாரும் இருக்காங்களா, யாரும் இருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த புதையலை தூக்கிக்கிட்டு குடுகுடன் வீட்டுக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு மண்ணெல்லாம் விலக்கி புதையல அப்படி தூக்குறாரு பாருங்க. நம்ம நெசவாளி வந்துடுறாரு. சரி, கரெக்டா வந்துட்டாரு. வந்தவரு எதை பார்ப்பாரு,
பசியோட வந்தவர் குயவர் அணிஞ்சிருந்த திருநீரை பார்த்துட்டார். சரி. பார்த்துட்டு சும்மா போக வேண்டியதானே? அதானே. நான் பார்த்துட்டேன்னு கத்தி சொல்லி போயிட்டு ஓடி போயிட்டார். சரி. குயவருக்கு பக்குன்னு போச்சு. இப்பதான் யாரும் பார்க்க கூடாதுன்னு புதையல தூக்குனா அதுக்குள்ள இந்த நெசவாளி வந்து பார்த்துட்டாரே, பார்த்துட்டு நெட்டு கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம நெசவாளிக்கு இங்க சோகமா இருக்கு. என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி. குயவர் அங்க நெசவாளி சந்தோஷமா போயிட்டார். போய் அங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். உடனே நம்ம குயவர் யோசிக்கிறார், சரி இந்த நெசவாளியை எப்படினாலும் கரெக்ட் பண்ணணும். ஆமா, நெசவாளியை கரெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம குயவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கார். உடனே நம்ம குயவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி, சத்தம் இல்லாம பாதி புதையல நெசவாளி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சத்தில் இருக்க புதையல நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு துண்டை பொத்திக்கிட்டு புதையல நெசவாளி வீட்டுக்கு போறார். நெசவாளி வீட்டுக்கு அதை தூக்கிட்டு போறார். சரி. அங்க நம்ம நெசவாளி நல்லா சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறார். உடனே நம்ம குயவர், ஐயா பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். சரி. உடனே நம்ம நெசவாளி, ஆமா நல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். சரி. உடனே அதுக்கு நம்ம நெசவாளி, ஆமாப்பா எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றார். உடனே நம்ம குயவர், சரி இந்தாங்க பாதி புதையலை நீங்க வச்சுக்கங்க. சரி. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு என்ன செய்யறாரு, மிச்சம் இருக்க பாதி புதையலை இவர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. சரி. நெசவாளிக்கு ஒன்றும் புரியல. இவர் என்ன பார்த்துட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டு நல்லா வேற பார்த்துட்டீங்களான்னு கேட்டுட்டு பாதி புதையல நம்மள்ட்ட கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு இவர் யோசிக்கிறார். ஏன்னா இவர் கையில புதையல் இருக்குன்னு நம்ம நெசவாளிக்கு தெரியாது. அப்படி நம்ம நெசவாளி யோசிக்கும் போதுதான் அவருக்கு புரியுது, ஓ இந்த குயவர் மண் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு புதையல் கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அந்த புதையலை தான் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு இவர் நினைச்சு அந்த பாதி புதையல் நம்மகிட்ட கொடுத்துட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா அப்பதான் நம்ம நெசவாளிக்கு புரிஞ்சிச்சு. சரி. இந்த கதையில அந்த நெசவாளிக்கு அப்பதான் அவருக்கு வருது, ஓ அந்த சுவாமிஜி சொன்னாரே, நீ தினமும் அந்த நெற்றியில் அணிஞ்சிருந்த அந்த திருநீரை தினமும் பார்த்துட்டு சாப்பிடு, உன் படக்கஷ்டம் தீந்துருன்னு சொன்னாரே, ஓ அதனாலதான் இப்படி நம்மளுக்கு பாதி புதையல் கிடைச்சிருக்கா அப்படின்னு அவருக்கு அப்பதான் புரியுது. சரி. இந்த கதையில ஒரு கருத்து இருக்கு. என்னதுன்னா, குயவர் ஒரு பெரிய முருக பக்தர். சரி. அவரு நெற்றி நிறைய திருநீர் பூசியிருந்தார். சரி. ஆனா அவருடைய வேலை என்ன, மண்பாண்டங்கள் செய்யற வேலை. ஆமா. அந்த வேலையை அவர் கரெக்டா செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். அவர் கரெக்டா செஞ்சார். ஆமா. நம்ம நெசவாளி அவரும் ஒரு முருக பக்தர் தான். அவரும் சுவாமிஜி சொன்ன மாதிரியே திருநீர் அணிஞ்சிருந்த நெற்றியை பார்த்துட்டு தான் சாப்பிடுவாரு. ஆனாலும் அவர் வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். துணி நெய்ய வேலையை கரெக்டா செய்வார். சரி. அப்படி இந்த இரண்டு முருக பக்தர்களும் அவங்களுடைய வேலையும் கரெக்டா செஞ்சு முருகப்பெருமானை வணங்கினதுனால தான் முருகப்பெருமான் அவங்களுக்கு அருள் பண்ணாங்க. சில பேரு முருகப்பெருமான் திருக்கோவில்களுக்கு போயிட்டு முருகப்பெருமானை நல்லா வேண்டுவாங்க. முருகா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் தீந்துறணும்னு தினமும் வேண்டுவாங்க. கோவிலே உட்காந்துருப்பாங்க, ஆனா ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க. கோயிலே உட்காந்துருப்பாங்க, ஆனா ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்கள என்ன நம்பிக்கைனா, நம்ம அப்படி முருகப்பெருமானையே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் புரிவாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா முருகப்பெருமானுக்கே அது பிடிக்காது. முருகப்பெருமான் எப்ப அருள் செய்வார்னா, நம்ம முருகப்பெருமான மனசார வணங்கி நம்மளுடைய வேலையும் கரெக்டா செஞ்சுட்டு முருகப்பெருமானுடைய திருநீரை நம்ம தினமும் பூசிக்கிட்டு இருந்தா முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் செய்வார். அப்படிப்பட்ட அந்த திருநீருடைய மகிமை எவ்வளவு இருக்கு தெரியுமா?
வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthsல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 phases பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ, ஒரு 8 grams கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அதில் 2 gram ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கெட் பேக் டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.